இப்போ எல்லாம் பொது புக்கை வச்சு நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீதி நூல்கள்னா அவங்க எடுத்த 3 கேள்விகளுமே குரூப் 2ல பழைய சமச்சீர் புத்தகத்துலேருந்து தான். இப்போ சொல்லிடுறோம் கம்ப்ளீட்டாக அந்த 15 கேள்வியை ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்திருக்காங்க, வெளில போகல. அதனால் அதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதன் பிறகு வெளி சோர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். தமிழக அரசுடைய வேலைவாய்ப்பு பயிற்சி துறையில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தமிழுக்கானது குறிப்புகளை விட்டுருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதையும் நான் உங்ககிட்ட இங்கே சொல்லிடுறேன். என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிங்க் புக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் புக் பேஸ்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல. இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த கேள்வினா, ஓகேங்களா? இந்த புக்கில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. தேப்போமி ஐயாவை பற்றி ஸ்கூல் புக்கில் கிடையவே கிடையாது. அடுத்தது லக்குவானர் ஐயாவை பற்றி ஸ்கூல் புக்கில் கிடையாது. உண்மையாலே நீங்கள் அந்த மெட்டீரியலில் போனீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கிற தேப்போமி ஐயாவை பற்றி இந்த காணல் வரி முதற்கொண்டு, இந்த காணல் வரியை நாங்கள் ஓப்பனாக சொல்லனா பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சில் இந்த காணல் வரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது கேட்கப்பட்ட இடம் பார்த்தோன்னா ஒரு புத்தகம். இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா பார்த்தோன்னா உண்மையிலே கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து தான் புத்தக பப்ளிகேஷன் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா இங்கேருந்து அப்படியே இது வரைக்குங்க அப்படியே அந்த மெட்டீரியலில் பார்த்தோன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. லக்குவானரை பற்றி அப்படியே ஃபுல்லாக அந்த மெட்டீரியலில் பார்த்தோன்னா அப்படியே. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக்குமே அவங்க இந்த புக்கை நம்ம புக்கை வச்சு தான் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஓல்டு கொஸ்டின் சொல்லிட்டு சில கேள்வினா கொடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு கொஸ்டினுமே அவங்க டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகள்னா அலசி ஆராய்ச்சி கொடுத்த மாதிரினா தெரியல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம புக்கில் ஒரு பாடம் முடிஞ்சோடனே இந்த ஸ்கூல் புக் பேஸில் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ஒரு பாடம் முடிஞ்சோடனே என்ன பண்ணியிருப்போம்னா டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் சில கோடுனா கொடுப்போம். ஏஎஸ்ஜிஎஸ் 2024, ஏஏஓஜிஎஸ் 2024 அப்படின்னா நீங்கள் முன்னாடி போய் செக் பண்ணிக்கணும். இந்த கோடையை அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் போய் பார்த்தா தெரியும். 14 கேள்வி அப்படியே வருதுல்ல. நீங்கள் ஸ்கூல் புக்கை அடிக்க வைங்க, ஓகேங்களா? இந்த பகுதி 7க்கு நான் பார்த்தோன்னா நம்ம புக்கை அடிக்க வைக்கிறேன். ஓகே, பக்கம் பாருங்கள். கிட்டத்தட்ட அழகு 7 இங்கே ஆரம்பிக்குது. வெறும் இதுதான், இவ்வளோ பக்கம் தான். 15 கேள்வி அப்படியே, ஓகேங்களா? ஆனால் இதே ஸ்கூல் புக்காக இருக்குன்னா எந்த பாடத்தில் இருக்குது, 7வது அங்கே இருக்கணும், இங்கே பழைய புக்கு புது புக்குன்னு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வருது, ஓகேங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பற்றி தான். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் நீங்கள் பொது தமிழ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 பொது தமிழுக்கும் இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது பொது தமிழை எப்படி பார்த்தோன்னா நம்ம படிக்கலாம் அப்படின்றது தான். முதல்ல இந்த பொது தமிழுக்கு நம்ம எதை படிக்கணும், எதுலேருந்து படிக்கணும் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த பொது தமிழுக்கு நம்ம படிக்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் தான். இப்போ என்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதல்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் இருக்கு. அதுல பொது தமிழ் பகுதிக்கு பாக்குறீங்க. மொத்தம் ஒரு 100 கேள்விகள் தான் பொது தமிழ்ல வரப்போகுது. அந்த 100 கேள்விகள் ஒரு 7 அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 7 அழகு தலைப்புல இருந்து தான் அந்த 100 கேள்விகள் வரப்போகுது. அதுலயும் ஒரு அழகுல இருந்து எவ்வளவு கேள்விகள் வரும் அப்படின்றதையும் அவங்க பாடத்திட்டத்துல கொடுத்துருக்காங்க. இங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க கவனிக்கணும். மொத்தம் இந்த 7 அழகுல 7வது அழகு மட்டும் 6ல இருந்து 10வது வரை பள்ளி புத்தகங்கள்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த 7வது அழகா இருக்கக்கூடிய இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் இருந்து 15 கேள்விகள் வரப்போகுது. அந்த 15 கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்ல, அதாவது 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்போம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல அவங்க மறைமுகமா சொல்லக்கூடியது என்ன, மீதி 6 அழகுகள்ன்றது நாங்க ஸ்கூல் புக்ல இருந்தா எடுப்போம் அப்படின்றது கிடையாது. பொதுவா நாங்க எப்படி வேணாலும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. இப்ப முன்னாடி பொது தமிழுக்கான பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாடங்கள் தான் அப்படியே பாடத்திட்ட தலைப்பா இருக்கும். ஸ்கூல் புக்கை 6ல இருந்து 12வது வரைக்கும் பொது தமிழ், சிறப்பு தமிழ், அட்ட டு அட்டை படிச்சா ஒரு 95-97 கேள்விகள் எடுக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா பொது தமிழ் வினாக்கள் இருக்கும். இந்த புதிய பாடத்திட்டத்துல 7வது அழகு மட்டும் தான் பள்ளி புத்தகம் சொல்லப்பட்டது, மற்றது சொல்லல. பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஓகே பொது தமிழ் தானே, ஸ்கூல் புக்ல இருந்தா எடுப்பாங்க, அட்ட டு அட்டை படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ரெண்டாவது, இந்த சிலபஸ் பார்க்கும்போது எளிமையா இருக்கும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிலை, இப்படி இலக்கணம் சார்ந்த ஒரு தலைப்பா தான் கொடுத்திருப்பாங்க. பார்க்கும்போது எளிமையா இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தான். ஆனா குரூப் 4 நடக்குது, குரூப் 2 நடக்குது. அதுல கேட்கப்பட்ட கேள்விகள்
நிச்சயமா நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்விகள் அளவுக்கு அவங்க வெளி புத்தக விவரத்துல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சது, ஓ அப்ப டிஎன்பிஎஸ்சி பிளான் பண்ணி தான் இந்த பொதுத்தமிழ் பாடத்திட்டத்துல 7வது அலகு மட்டும் நான் ஸ்கூல் புக்ல கேட்பேன், மற்ற அலகுல இருந்து ஸ்கூல் புக்ல இருந்து வரணும்ன்ற கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல இருக்குன்ற சீரியஸ்னஸ் அப்பதான் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த அவுட் சோர்ஸ் அவங்க எடுத்த இடங்கள் அப்படின்றது இருக்கு. அதுக்காக பள்ளி புத்தகத்துல இருந்து கேள்விகளே அவங்க எடுக்கலையா? இந்த மீதி இருக்கக்கூடிய 6 அளவுகள் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதுலயும் பள்ளி புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு 45 கேள்விகள் அளவுல வெளில போச்சு. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா தமிழ்ல 95, 97, 90 மேல இருந்த மாணவர்கள் எடுத்த மாணவர்களுக்கு தமிழ்ல வந்து ஒரு 80 தாண்டறது பெரிய விஷயமா வந்து குரூப் 4லயும், குரூப் 2லயும் பார்க்கப்பட்டது. ஓகே. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷயத்துக்குள்ள வரேன். உங்ககிட்ட பொதுத்தமிழுக்கான பாடத்திட்டம் இருக்கணும். ஏன்னா, இந்த பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு தான் நீங்க பொதுத்தமிழுக்கு படிக்க போறீங்க. ஓகே. அடுத்தது எத படிக்கணும்னு சொல்லிட்டேன். எங்க இருந்து படிக்கணும்? அதாவது பாடத்திட்டத்துல இருக்கிறத படிக்கணும். எத படிக்கணும்ன்றது. எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தேர்வுத்தாள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில அந்த 2 தேர்வுத்தாள்களை வச்சுக்கிட்டு அதுல எப்படி கேள்விகளை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க ஆராயணும். இப்ப நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா அந்த ஆராய்ச்சி நீங்க தொகுத்து வைப்பீங்களா? ஓகே, இந்த கேள்வியை இங்க இருந்து எடுத்திருக்காங்க, இந்த கேள்வியை இங்க இருந்து எடுத்திருக்காங்க, இந்த கேள்வி அங்க இருந்து எடுத்திருக்காங்க, அந்த புக்ல இருந்து வந்திருக்கு, அங்க நெட் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குரூப் 4யும் குரூப் 2லயும் தமிழ் கேள்விகளை ஆராய்ஞ்சு, இன்னும் கூடுதலா சொல்லணும்னா குரூப் 2ல மெயின்ஸுக்கு ஒரு தேர்வுத்தாள் நடந்தது. அதுல ஒரு 25 கேள்விகளும் இப்படிதான் இந்த புதிய பாடத்திட்டம் சார்ந்து போச்சு. ஓகேங்களா? இந்த மயங்கொலிக்குனா அவங்க வெளில போய் எடுத்திருந்தாங்க. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் முதன்மையா நீங்க குரூப் 4, குரூப் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா அடிப்படையில சில புத்தகங்களை நீங்க திரட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்க கேள்வி எடுக்கக்கூடிய புத்தகங்கள், நம்ம படிக்க வேண்டிய இடங்களா பள்ளி புத்தகம் இல்லாம இருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னால குரூப் 4, குரூப் 2 2த்துலயுமே பொதுத்தமிழ்ல அவங்க கேள்விகளை வெளி சோர்ஸ்ல இருந்து எங்கிருந்து எடுத்தாங்கன்றத காட்ட முடியாது. வீடியோ பெருசா போகும். பட் இப்ப வந்து குரூப் 2 போகுது. அதனால குரூப் 2 எழுதுறவங்களுக்கு குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் வச்சு சொன்னோம்னா அது மேபி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆனா குரூப் 2 மட்டுமே பார்த்து குரூப் 4ஓட ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண முடியாது. குரூப் 4 பார்க்கணும். 2மே பார்த்து ஓகே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை தான் அடுத்த முறை பண்ணுவாங்கன்றது உறுதி கிடையாது. ஆனா அதே நேரத்துல மேபி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அவங்க எங்க போனாலும் அது நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரை இப்படியெல்லாம் போயிருக்காங்க. இந்த வழியிலலாம் நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதா. இப்ப உதாரணத்துக்கு சொல்லனா பாலிட்டியில லட்சுமிகாந்த் புக்ல இருந்து தொடர்ந்து கேள்வி வருது. ஆங்கில புத்தகம் அது. அப்படி ஒருவேளை வந்து இந்த 2 புத்தகங்கள், சில புத்தகங்கள் அமைஞ்சு அதுல இருந்து தொடர்ந்து அவங்க கேள்விகள் எடுத்தாங்கன்னா சந்தோஷம் தானே? ஓகே. அந்த அடிப்படையில தான் சொல்றேன் நானு. முதல்ல அவங்க கேள்வி எடுத்த இடங்கள் இருக்கக்கூடிய குறிப்புகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றது. ஏன் இதை நான் அழுத்தமா சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையானதை படிக்கிறோமா? படிக்கிறோம். தேவையானதை படிக்கிறோமா? தேவையான இடங்களை படிக்கிறோமா? அப்படின்றது தான் விஷயம் இருக்கு. இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த விரிவாக்க பதிப்புன்னு ஒரு புத்தகம் இருக்கு. நம்ம பதிப்பகத்துல இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் படிக்கிறேன், இதுல இருந்து கேள்வி வருமா தெரியல அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடயே படிக்கிறாங்க. நிறைய வீடியோக்கள் நானே பார்த்திருக்கேன், கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். இது இவ்வளவு இருக்கு, இதனா வருமா அப்படின்றது. ஆனா உங்களுக்கு இதுதான் நான் சொல்லி தொடங்கவே போறது. முதல்ல அவங்க கேள்வி எடுத்த இடங்களுக்கான குறிப்புகள், அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பகுதியனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடந்த முறை குரூப் 4, குரூப் 2 பொதுத்தமிழ்ல 95% அவங்க பொதுத்தமிழ்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான குறிப்பு இடங்களை கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய தகவல்களை தான் புத்தகமா கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இப்படியெல்லாம் போகலாம். இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் போது இன்னொரு இடமும் இருக்கும், அதையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிவாக்க பதிப்பு புத்தகம் இருக்கு. இது வெளி சோர்ஸுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையா இந்த இடங்கள்னா அவங்க கேள்வி எடுத்த இடங்கள் அதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சந்தேகப்பட வேண்டாம். இதுல இருந்தா கேள்வி வருமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய சில புத்தகங்கள் இருக்குல்ல, அந்த புத்தகமே கேள்விக்கு உட்பட்டது தான். ஏன்னா நாங்களே அதுல இருந்தா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நம்பிக்கை தான். லாஸ்ட் இயர்ல இப்படி குரூப் 4, குரூப் 2ல அந்த புக்ல இருந்து சில புத்தகங்கள் வந்து கை வச்சிருக்காங்க. சில இடங்கள் அவங்க போறாங்க. அந்த இடங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அது மேற்கொண்டு அவங்க போனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொதுத்தமிழ் பற்றிய பயம் இருக்கு. ஆனா இந்த பொதுத்தமிழ்
ஒரு எளிமையான விஷயம்தான். படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு, நீங்க ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, எல்லாமே கிராமர் தான். மேத்ஸோடைய வந்து பார்த்தோன்னா வந்து ஃபார்முலாஸ் மாரி தான். ஓகே. கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்படி கேட்டாலும் அப்ளை பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அந்த ஃபார்முலாஸ எங்கேருந்து படிக்கணும்? அப்படின்றது தான் இங்க விஷயமா இருக்கு. சரி ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் நெறைய பேர்கிட்ட சொல்லக்கூடியது, நீங்க 100 கேள்விகளுக்கு முதல்ல வந்து படிக்க வேண்டிய இடம், 15 கேள்விகளா இருக்கக்கூடிய இந்த அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்ட முடிச்சிருங்க. தரவா. ஏன் இத சொல்றேன்னா, அவங்களே சொல்லிடுறாங்க, இந்த அழகு 7 வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுப்பேன். வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 15 கேள்விகள் உறுதியா நம்ம வந்து 100க்கு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பண்ணிடணும். ஸ்கூல் புக்ல இருந்து இத சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளையே தவறு பண்ணக்கூடாது. அப்ப 15 கேள்விகள் உறுதியா வந்து பார்த்தோன்னா, நீங்க முதல்ல தயாராகிடணும். ஸோ எடுத்து நீங்க படிக்கும்போது, இந்த 15 மார்க் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடிய அழகு 7 வந்து பார்த்தோன்னா தரோவா முடிச்சிருங்க. இப்ப இந்த 15 கேள்விகள் இருக்கக்கூடிய அழகு 7 பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதன் பிறகு நம்ம வெளி சோர்ஸ் போயிடலாம். இப்ப அழகு 7ல மொத்தம் வந்து பார்த்தோன்னா படிக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருக்குறள்ல இருந்து நீங்க ஒரு 20 அதிகாரம் படிக்க வேண்டியது இருக்கு. அறநூல்கள் சொல்லிட்டு ஒரு 9 அறநூல்கள படிக்கணும். அதுல வந்து ஔவையார் பாடல்களும் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பா நீங்க படிக்கணும். 4வதா உ.வே.சா, தேப்போமி, சி. லக்குவாணர் சொல்லக்கூடிய 3 தமிழ் ஆளுமைகளுடைய தமிழ் பணியை பத்தி நீங்க படிக்கணும். 5வதா பாவாணர், அகரமுதலி, பெருஞ்சித்திரனார், ஜி.யு.போ, வீரமாமுனிவர் இவங்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பா ஒரு 5 பேரை பத்தி படிக்கணும். 5 விஷயங்கள். அதுல வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 4 வந்து பெயர் தொடர்பானது. பாவாணர், பெருஞ்சித்திரனார், ஜி.யு.போ, வீரமாமுனிவர். 1 மட்டும் வந்து பார்த்தோன்னா அகரமுதலி சொல்லக்கூடிய கான்செப்ட்ல அகராதிகள் தொடர்பானதா இருக்கு. அடுத்தது 6வது பார்க்கும்பொழுது தமிழ் சான்றோர்கள் பற்றிய ஒரு செய்திகளா ஒரு 13 தமிழ் சான்றோர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டத்திலே இருக்கு. அதை நான் சொல்லணும் இங்க அவசியம் இல்லை. உங்களுக்கு விரிவா சொல்லும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். சரி ஓகே. இப்ப நடந்து முடிந்த குரூப் 2ல இதான் அந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர். இப்ப இந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து வச்சு அவங்க அழகு 7ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 15 கேள்விகளும் 10ஆம் வகுப்பு தரத்திலான ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த 15 கேள்விகளையும் அவங்க ஸ்கூல் புக்ல இருந்தா எடுத்திருக்காங்க. வெளியில போகவே இல்லை. அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது திருக்குறள்ல அந்த 15 கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அன்புடைமையில இருந்து, ஏன்னா நம்ம பாடத்திட்டத்துல அன்புடைமைன்றது இருக்கு. ஸோ இங்க இருக்கு பாருங்க, அன்புடைமைன்னு இருக்கு. அப்ப அன்புடைமையில இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. நடுநிலைமையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா நடுநிலைமைன்றதும் நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கு. நடுநிலைமை அப்படின்றது அதுல இருந்து ஒரு கேள்வி. நட்பு ஆராய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து ஒரு கேள்வி. நட்பு ஆராய்தல் சொல்லக்கூடியது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு கேள்வி. விருந்தோம்பல் சொல்லக்கூடியதுல இருந்து ஒரு கேள்வி. விருந்தோம்பலும் அவங்க பாடத்திட்டத்துல கொடுத்துருக்காங்க. இதோ இருக்கு, இங்க இருக்கு. அப்ப திருக்குறள்ல இருந்து 5 கேள்விகள் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அன்புடைமையில இருந்து 2, நடுநிலைமையில இருந்து 1, நட்பு ஆராய்தல் இருந்து 1, விருந்தோம்பல் இருந்து 1. சரி ஓகே. இப்ப அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆனா அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா அதுக்கு அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து அடுத்தது நான் சொல்லிடுறேன். அறநூல்கள்ல இருந்து 3 கேள்விகள் வந்திருக்கு. நமக்கு நல்லா தெரியும் அறநூல்களுக்கு நம்ம படிக்க வேண்டியதா கிட்டத்தட்ட ஒரு 9 நூல்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 9 நூல்கள்ல ஔவையார் பாடல் சேர்த்து 3 கேள்விகள் தான் வந்திருக்கு. அதுலயும் நான்மணி கடிகையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சில இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. 7வதுல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ 9 அறநூல்கள்ல நான்மணி கடிகையில இருந்து ஒரு கேள்வி, முதுமொழி காஞ்சில இருந்து ஒரு கேள்வி, 7வதுல இருந்து ஒரு கேள்வி. அடுத்தது தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள்ல இருந்து 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகள்ல இருந்து 1. தமிழின் தொன்மைன்னு கேட்காமல தமிழ் பண்பாட்டுல நிகழ்கலைகள் தொடர்பா அதை கேட்டு வச்சிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையா பார்க்குறோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கான்செப்ட்ல தான் அந்த கேள்வி அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3வது டாபிக்ல இருந்து 2 கேள்வி. அடுத்தது உ.வே.சா, தேப்போமி, சி. லக்குவாணர் சொல்லக்கூடிய ஆளுமைகள் தொடர்பா தமிழ் பணி பார்த்தோம் பார்த்தீங்களா? 3 பேரை பத்தி. அதுல தேப்போமியை பத்தி, சி. லக்குவாணரை பத்தி ஸ்கூல் புக்ல கிடையாது. அதனால உ.வே.சாவை பத்தி தான் அவங்க ஒரு கேள்வியை வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. அப்போ உ.வே.சாவை பத்தி
இந்த டாபிக்லேருந்து 4வது டாபிக்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது 5வதா இருக்கக்கூடிய பாவாணர், அகர முதலி, பெருஞ்சித்திரா, ஜி.யு. போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு இருக்கு பார்த்தீங்களா, இவங்களோட தமிழ் தொண்டுனா அதில் அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் எடுத்திருக்காங்க. அது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தினாரை பற்றி தான் ஒரு கேள்வி. பாவாணரை பற்றி 2 கேள்வி கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பாவாணர் எதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா குணர் போட்டு வாக்கியம் சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு அப்படின்னு வரும். இன்னொரு கேள்வி வந்து பாவாணருடைய பாடம் இருக்குது, அந்த பாடத்திலிருந்து இந்த கலை, தண்டு, அடி அது தொடர்பாக வந்து ஒரு கேள்வி வரும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த 2 கேள்வியும் வேற மாதிரி எடுத்திருக்காங்க. இதில் வந்து பாவாணரை பற்றி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேள்வி இல்லை, பெருஞ்சித்திரனாரை பற்றி தான் ஒரே ஒரு கேள்வி, அவருடைய இதழ் தொடர்பாக கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது குரூப் 2ல. அடுத்து தமிழ் சான்றோர்கள் பார்க்கும்போது ஒரு 13 ஆளுமைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 13 ஆளுமைகளில் அவங்க 3 பேர்ல இருந்து தான் கேள்வி எடுத்திருக்காங்க. ஒன்று கண்ணதாசன் ஐயாவை பற்றி, அடுத்தது வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி, அதன் பிறகு உரித்திர கண்ணனா சொல்லக்கூடிய சங்ககால புலவரை பற்றி. இப்படி 13 தமிழ் ஆளுமைகளில் ஒரு 3 பேரை பற்றி தான் கேள்விகள் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 15 கேள்விகள் இருக்கக்கூடிய அழகு 7ல் எங்கெந்தனா எந்தெந்த டாப்பிக்னா முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி எடுத்திருக்காங்க, எவ்வளோ கேள்வி எடுத்திருக்காங்கன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த கேள்விகள் என்னென்ன, அது உண்மையாலேயே ஸ்கூல் புக்கில் அவங்க சொன்ன மாதிரி பள்ளி புத்தகத்தில் தான் இருக்கா, அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கக்கூடிய கடைசியிலேருந்து நான் வந்துடுறேன். தமிழ் சான்றோர்களில் கண்ணதாசனை பற்றி, ஐயாவை பற்றி ஒரு கேள்வி, வேலுநாச்சியாரை பற்றி கேள்வி, உருத்திர கண்ணனாரை பற்றி ஒரு கேள்வி. இப்போ கண்ணதாசன் ஐயாவை பற்றி கேட்கப்பட்ட கேள்வி 97வது கேள்வியாக என்னுடைய இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. 97வது கேள்விக்கு போனீங்கன்னா என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆனார். இயேசு காவியம் எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இதுல எது சரியான கூற்றுன்னு சொல்றாங்க. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 10வதுலேயே இருக்கு, 7வதுலேயே இருக்கு. இங்கே தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருந்தானே, நான் 10வதுலேருந்து இல்லை 7வதுலேருந்து 2 மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எப்படின்ட்டு நான் காட்டினேன். இது வந்து நான் ஸ்கூல் புக்கு வச்சு நான் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா காட்டல. ஏன்னா நம்மளுடைய பதிப்பகத்திலே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே தொகுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் நான் நம்மளுடைய இந்த புக்கிலேருந்து, இந்த பிங்க் கலர் தமிழ் புக்கிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய புத்தகத்தில் 620வது பக்கம் போகிறீங்க. இதை பாருங்க, கண்ணதாசன் ஐயாவை பற்றி காலக்கணிதம் சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்புல புத்தகத்தில் தகவல் இருக்குது. என்ன இருக்குன்னா, 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு எனும் பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆனார் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்கூல் புக்கு தான். அடுத்தது, இயேசு காவியம் எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இருக்கு. அவர் சேரன்மான் காதலி சொல்லக்கூடிய புதினத்திற்காக தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தோன்னா இருக்கு, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு, இயேசு காவியம் கிடையாது, அது சேரன்மான் காதலி சொல்லக்கூடிய புதினம். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்பு காலக்கணிதத்தில் அந்த வார்த்தை இல்லை. அடுத்தது நீங்கள் அதே பக்க எண் கண்ணதாசன் ஐயாவை பற்றி 623ல் 7வது பாடம், அதாவது மலை பொழிவுன்னு சொல்லக்கூடிய பாடம் இருக்கு. அதில் போகும்பொழுது இவர் கவியரசி எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க 10வது புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய கால கணிதத்திலிருந்து இருந்தும் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மலைப்பொழிவு சொல்லக்கூடிய கண்ணதாசன் ஐயாவை பற்றிய தகவல் இருந்தும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்ற பார்க்குறோம். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட்றது சரி. ஓகே, அப்போ 2 மட்டும்தான் தப்பு. அப்போ இந்த கண்ணதாசன் ஐயாவை பற்றி கேட்கப்பட்ட கேள்வின்றது பள்ளி புத்தகம் தான். 15 கேள்வியில் ஒரு கேள்வி பள்ளி புத்தகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது போயிடலாம். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக அப்படின்றது இருக்கு. அடுத்த கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 626ஆம் பக்கம் போகிறீங்க. அதே பிங்க் கலர் புக்கு தான், ஏன்னா ஸ்கூல் புக் பேஸில் தான் இது எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கோம். லைனாக சிலபஸ் படி அப்படியே போவோம், யார் யாரோ அவங்கள பற்றினா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மையாரை பற்றி பார்க்கும்பொழுது புதிய புத்தகத்தில் வேலுநாச்சியார் சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பார்க்கும்பொழுது வேலுநாச்சியார் தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார்னு இருக்கு. அப்போ
அந்த அம்மையாருக்கு தமிழ் தெரியும், அடுத்தது ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும். கரெக்டுங்களா? ஓகே. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகம் தான். 2 கேள்வி பள்ளி புத்தகமாக ஆயிடுச்சு, 15 கேள்விகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உருத்திர கண்ணனாரை பற்றிய கேள்வி. உருத்திர கண்ணனாரை பற்றிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 38வது கேள்வியாக இந்த என்னுடைய தேர்வுத்தாளில் இருக்கு. பாருங்க, ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இந்த சங்கச் செயலை இயற்றியவர் ஆசிரியரை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி உறவினர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை, இதுதான் அந்த செய்யுள். இந்த சங்கச் செய்யுள் இயற்றிய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடத்திட்டத்தில் உருத்திர கண்ணனார் ஐயாவை பற்றி நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கலங்கரை விளக்கம் சொல்லக்கூடிய பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் தான் உருத்திர கண்ணனார் ஐயாவை பற்றி இருக்கக்கூடியது பெரும்பானாற்று படை பாடல். அது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றது அந்த பாடல் பார்க்குறீங்க. இது இருக்கு பாருங்க, அந்த வரிகள் அப்படியே. இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி, இந்த இடத்துல பிளாஸ்டிக்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற. உறவினர் அலுவத்து ஓடுகளும் கரையும் துறை, இப்போ நல்லாவே தெரியுது இதுவும் பள்ளி புத்தகம் தான். அப்போ 15 கேள்வியில் 3வது கேள்வியாக இருக்குது, அதுவும் ஸ்கூல் புக் தான். இப்போ அடுத்தது ரிவர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த 6வது தலைப்பாக தமிழ் சான்றோர் பார்த்துட்டு வந்த 3 கேள்விகளை. இப்போ 5வதாக இருக்கக்கூடிய பெருஞ்சித்தனார் அவரை பற்றி நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். சிலபஸில் பாவாணர், அகரமுதலி, பெருஞ்சித்தனார், ஜியுப்போ, வீரமுனிவர்னு 5 தலைப்பு இருக்குது. ஆனால் அதில் அவங்க கேள்வி எடுத்துகிட்டு பெருஞ்சித்தனார் தொடர்பாக மட்டும்தான். பாவாணர் பற்றி 2 கேள்வி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பெருஞ்சித்தனார் பற்றி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி. அது பெருஞ்சித்தனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம புத்தகத்தில் பெருஞ்சித்தனார் பக்கம் பற்றி இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதை நான் காட்டிடுறேன். இப்போ பாவலர் பெருஞ்சித்தனார் பற்றி இருக்குது. இதில் நம்ம போகும்போது தெரியும், அவருடைய 10ஆம் வகுப்பு அன்னை மொழியை சொல்லக்கூடிய பாடம் இருக்குது. அதில் வந்து அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இப்போ பார்க்குறோம். என்னென்னா, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்தனார்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் தமிழ் நிலம்ன்றது இங்கே கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல 6ஆம் வகுப்பில் பார்க்குறீங்க. 6ஆம் வகுப்பில் தமிழ் கும்மி சொல்லக்கூடிய பாடல் இருக்குது, செய்யுள் இருக்கும், கவிதை பேழை சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் அப்படின்றது இருக்குது. அப்போ நமக்கு 3மே கவர் ஆகக்கூடியது 6ஆம் வகுப்பில் தான். அப்போ தமிழ் தேசபக்தன் சொல்லக்கூடிய இதழ் மட்டும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா இருப்பார், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் இருப்பார். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் தான் எடுத்திருக்காங்க. அப்போ இதுவும் பள்ளி புத்தகம் 15ல் 4வதாக வரக்கூடியது. இப்போ அடுத்தது போயிடலாம். அடுத்தது ஊவேசா தேப்போமி சி லக்குவாட தமிழ் பண்ணி சொல்லக்கூடியது. இதில் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னது தான், ஊவேசாவை பற்றி தான் கேள்வி எடுத்திருந்தாங்க. 5வது கேள்வியாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியது. ஊவேசா சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளுடைய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் அது. ஓகேங்களா? தமிழ் தாத்தா ஊவேசா சொல்லிட்டு ஒரு உரைநடை இருக்கும், பழைய சமச்சீர் புத்தகம். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது தகவல் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தான் தொடராக எழுதுறாரு. என்ன பெயரில் எழுதுறாரு அப்படின்னு வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என் சரிதம் சொல்லக்கூடிய பெயரில் தான் நூலாக வெளிவந்தது. அதாவது ஊவேசா சாமிநாதர் ஐயா தமிழ் தாத்தா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் தொடராக எழுதுறாரு. அந்த தொடர் என் சரிதம் சொல்லக்கூடிய நூலாக வெளிவருது அப்படின்றது. அப்போ அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர் என்ன? என் சரிதம். இது 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்திலேருந்து வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்கூல் புக்கு தான், பள்ளி புத்தகம். 5வது கேள்வி 15ல். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் வந்து பார்த்தோன்னா வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அவருடைய வரலாற்று நூல் பெயர் என்னன்னு கேட்டாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன, அது எந்த இதழில் வந்தது அப்படின்னும் கேட்கலாம். ஏன்னா 2 வாட்டி கேட்டிருக்காங்க. வாழ்க்கை வரலாறு எந்த இதழ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடியதாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி போயிடலாம். தமிழின் தொன்மை திராவிட மொழிகள்லேருந்து 2 கேள்வி.
74, 73 சொல்லக்கூடியது. 74வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது திருப்புகழ். அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். திருப்புகழ்ல புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் அப்படின்றது கூற்று காரணமா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது தமிழின் தொன்மையில நிகழ்கலையிலிருந்து கேட்டிருக்காங்க. ஏன் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மையிலிருந்து கேட்காம தமிழ்ல கலை மரபுல இருந்து கேட்டாங்கன்றது தெரியல. ஓகே, இப்ப பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் பார்க்கலாம். திராவிட மொழிகள் தொடர்பா நம்ம புத்தகத்துல 570ல கரெக்டா தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது என்ன பாடம் சொல்லிடுறேன். புதிய பாடம் 9ஆம் வகுப்புல திராவிட மொழி குடும்பம் சொல்லக்கூடிய உரைநடைன்னு இருக்கும். அதுலதான் பார்த்தீங்கன்னா இருக்கு. தென் திராவிடம் சொல்லக்கூடியது தமிழ் இருக்கு, கன்னடம் இருக்கு, அடுத்தது குடகு பார்த்தீங்கன்னா இருக்கு, மலையாளம் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய. தெலுங்கு பார்த்தீங்கன்னா நடு திராவிடமா இருக்கு. குயின்றதும் அப்படி பார்க்குறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகம் தான். ஓகேங்களா? 6வதா? ஓகே, 6வது கேள்வி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் ஒரு 3 கேள்விகள். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஏழாதிலேருந்து கேட்டிருக்காங்க சொன்னால் அந்த கேள்விகள் தான் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். அப்போ இது பார்த்தீங்கன்னா 7. ஓகே, இது நம்ம புக்கில் கொடுக்கல. ஏன்னா இது நிகழ்கலைகள் சொல்லக்கூடிய பாடம் தமிழோட தொன்மை கிடையாது. ஆனால் ஏன் அவங்க பாடத்திட்டத்திலேருந்து அப்படி எடுக்காமல் இப்படி எடுத்தாங்கன்றது தெரியல. ஓகேங்களா? சரி, எங்களுடைய விடுதலை மிஸ்டேக்காகவே இருக்கட்டுமே. ஓகேங்களா? ஆனால் அது கலை மரபு தான். அதுக்கும் தமிழின் தொன்மைக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநூல்கள் பற்றி போயிடலாம். அறநூல்களில் 83வது கேள்வி பாருங்க. 83வது கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 1037வது பக்கம் நம்மளுடைய புத்தகத்துல. நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பழசு. ஓகேங்களா? புதுசு கிடையாது. பழைய சமச்சீர் புத்தகம் 6ஆம் வகுப்புல பாடல் இருக்கு, கவிதை இருக்கு, செய்யுள் இருக்கு. அதுல பாக்குறீங்க மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்றது நான்மணி கடிகையில தான் வருது. ஓகேங்களா? அப்ப நான்மணி கடிகை இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா 8வது கேள்வி பள்ளி புத்தகம் தான். 15ல் 8 இது. அடுத்தது, ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 539 பக்கம் முதுமொழி காஞ்சில நீங்க போனீங்கன்னா பழசு. நான் சொல்றது புதுசு கிடையாது, பழைய சமச்சீர் புத்தகம். இப்போ எல்லாம் புது புக்கை வச்சு நீங்க படிக்கிறீங்கன்னா நீதி நூல்கள்னா அவங்க எடுத்த 3 கேள்விகளுமே குரூப் 2ல பழைய சமச்சீர் புத்தகத்துல இருந்து தான். ஓகேங்களா? புது புக்கில் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதுமொழி காஞ்சியை பற்றி அவங்க கேட்ட ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமைன்றது பழைய புத்தகத்துல தான் முதுமொழி காஞ்சி இருக்கு, புது புக்கில் இல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்போ பார்க்குறீங்க முதுமொழி காஞ்சியில சிறந்த பற்றுல ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்றது இருக்கு. அப்போ இது முதுமொழி காஞ்சி. இதுவும் பள்ளி புத்தகம் 9வது கேள்வி. ஓகேங்களா? இதுல என்னன்னா நீதி நூல்களை பற்றி புது புக்கே அவங்க எடுக்கல, பழைய புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சமச்சீர் புக்கை. இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 544 பக்கம். அப்படியே லைனா. ஓகேங்களா? ஏழாதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா பழசு, புதுசுல கிடையாது. பழசு 10ஆம் வகுப்புல செய்யுள்ள இருந்தது. அதுல ஆசிரியர் குறிப்புல போறோம். ஆசிரியர் குறிப்புல போனீங்கன்னா இங்க இருக்க பாருங்க, சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை. அதாவது ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அப்ப சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து என்னன்னா கொல்லாமை தான். அப்ப முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வற்புறுத்தி கூறுகின்றார் இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்லாமை தான். இது பள்ளி புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட 10வது வினா. நல்லா கவனிச்சுக்கோங்க. 15 கேள்விகளை அழகு 7ல பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகத்திலிருந்து எடுக்கணும். அதுல 10 கேள்விகளும் அவங்க பள்ளி புத்தகத்துல எடுத்திருக்காங்க. அதன் பிறகு திருக்குறள் தொடர்பாக 5 கேள்விகளும் பள்ளி புத்தகத்துல கவர் ஆகுதுதான். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இப்போ இதுல நுணுக்கமா உங்களுக்கு சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எப்படி இதை நான் கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கேன், இந்த 15 கேள்விகள் இந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு நான் சின்ன விளக்கம் கொடுத்துறேன். இப்ப பாவாணர் பத்தி 2 கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. 44வது கேள்வியா, தேவநேயர் பாவாணர் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? இப்ப தேவநேய பாவாணர் இருக்குன்னு சொல்லிட்டு
சிலபஸில் வந்து தேவநாய பாவனர் இருக்காரு, அதோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்காரு, அதனால தேவநாயர் பாவனர் பற்றி அழகு 7ல் வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டுட்டாங்க, கேட்கப்பட்ட கேள்வி தான் இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வெளி புத்தக விவரம். எப்படி சொல்றேன் அப்படின்றத ஆதாரத்தோட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது நிறுத்தல் குறி தொடர்பா நம்மளுடைய புத்தகம் விரிவாக்க பதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விரிவாக்க பதிப்புல நீங்க நிறுத்தல் குறி தொடர்பா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்க எண் 629 646 வரைக்கும் நிறுத்தல் குறி கொடுத்துருக்கோம். 19வது தலைப்பா நிறுத்தல் குறி அப்படின்னு பாட ஆரம்பிக்குதா. 19வது 629 அதில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு இடம் வரும். அரைப்புள்ளி செமிகாலன்னு சொல்லக்கூடிய அரைப்புள்ளியை யூஸ் பண்ணுற இடத்துல ஒப்புமைப்படுத்துதலை இணைத்து காட்டும் இடத்தில் இதனை கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்பார் தேவநேய பாவாணர் அப்படின்னு இருக்கு. அப்ப தேவநேய பாவாணர் பற்றிய கேள்வி இந்த 44வது குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி ஒரு நிறுத்தல் குறி தொடர்பானது தான். இதை வந்து பார்த்தோன்னா வந்து அழகு 7ல் தேவநேய பாவனர் இருக்காரு, அதுல இருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, இது என்னுடைய கருத்தை நான் ஆதாரத்தோடு சொல்றேன். நிறுத்தல் குறியில தான் அது கவர் ஆகுது, இது வெளி புத்தக விவரம். ஓகே, அதன் பிறகு தேவநாயர் பாவனர் பற்றி ஒரு கேள்வி. ஆனா அது தேவநாய பாவனர்னு நம்ம சொல்ல முடியாது, அவருடைய பாடத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஆனா நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல அது கவர் ஆகுது தான். ஓகேங்களா, என்னன்னா அடி தொடர்பா அந்த செடி கொடிகள் இருக்குல்ல, அதோடைய அடிகள் தொடர்பா ஒரு கேள்வி காட்டிடுறேன் பாருங்க. அதாவது 54வது கேள்வி, அடி தாவரம். இதை வந்து தமிழ் மரபுல தான் வந்து பார்த்தோன்னா அவங்க சேர்த்திருக்காங்க. ஆனா இந்த கேள்வி எடுக்கப்பட்டது தேவநாய பாவனர் பற்றிய பாடம் வந்து நம்ம பள்ளி புத்தகத்துல இருக்கு. ஓகேங்களா, நான் காட்டிடுறேன். இந்த பாருங்க, தேவநாய பாவனர் ஐயாவை பற்றி தமிழ் சொல் வளம் சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்புல உரைநடையில ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல அவர் அப்படியே அடி வகை அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. இந்த அடி வகையில வச்சு பாக்குறீங்க. தட்டு எதுக்கு வருது? தட்டு அல்லது தட்டைன்றது கம்பு சோளத்துக்கு வரும். சோளத்தட்டை கம்பு தட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். களி கரும்பின் அடி, கலை மூங்கிலின் அடி. லகர உச்சரிப்பு எனக்கு சரியா வராது, மன்னிச்சிருங்க. அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி. அப்ப இந்த கேள்வி வந்து தமிழ் மரபுல இருந்து அவங்க கேட்கப்பட்ட கேள்வியா பார்க்குறோம். ஆனா பள்ளி புத்தகத்துல தேவநாய ஐயாவை பத்தி தமிழ் சொல்வளம் பாடத்துல இந்த கணக்குறிப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, சரி. இப்போ வந்து திருக்குறள்ல 5 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், பாருங்க. இப்போ திருக்குறள் பற்றி முதல் கேள்வி அன்புடைமையில இருந்து 2 கேள்வி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதை நான் முன்னாடியே சொன்னேன். அன்புடைமையில இருந்து 2 கேள்வி 34, 48. 34வது கேள்வி காட்டிடுறேன். இது ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா, இது நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா வந்து தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வந்து அதை மட்டும் எதுக்கு நம்ம விடணும்? இப்போ சொல்லிடுறோம் கம்ப்ளீட்டாக அந்த 15 கேள்வியை ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்திருக்காங்க, வெளில போகல. அதனால் அதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதன் பிறகு வெளி சோர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, 34வது கேள்வி பார்க்குறீங்க. அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர் அப்படின்றதுக்கு இது வந்து பார்த்தோன்னா வந்து புன்கண்ணீர் அப்படின்றது தான். ஆனால் அது எவ்வளோ அழகாக வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க எதில் சேர்த்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, இதை அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மயங்கொலி சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒலி வேறுபாடு 3 சொல்லி நகரம் 2 சொல்லி தான், இதன் அடிப்படையில் போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குது. அப்போ திருக்குறளை கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் படித்தா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அன்புடைமையில போகிறீங்க. அன்புடைமையில இந்த இருக்கு பாருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அப்போ அந்த இடத்துல 2 சொல்லி நகரம் தான் வந்து பார்த்தோன்னா வந்து வரணும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு அன்புடைமையில இருந்து 48வது கேள்வி. 48வது கேள்வி நான் காட்டிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, ஆன்சர் பார்க்கும்போது 4மே சரியாக தான் இருக்கும். ஆனால் நுணுக்கமாக வந்து பார்த்தோன்னா வந்து 2 மட்டும் தான் தப்புன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது திருக்குறள், அதுதான் திருக்குறளில் அன்புடைமையை வச்சு நம்ம பண்ணலாம். பாருங்க, 501ஆம் பக்கம் அப்படியே அன்புடைமையில் அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல்ன்றதுக்கு. ஓகே, அது சரியா? அப்போ அன்போடு இயந்த வழக்கென்ப ஆர்வருக்கு என்போடு இயந்த தொடர்பு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அது வச்சுக்கலாம். என்னன்னா உடம்போடு உயிர் இணைந்தது இருப்பது போல வாழ்க்கை நிலையில் அன்பு இணைந்து இருக்கிறது. சரி, ஓகே. அதன் பிறகு வந்து பார்க்கக்கூடியது அதாவது அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம்.
அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்பு இல்லாததுன்றது எலும்பு போர்த்த, அதாவது தோலால் மூடப்பட்ட எலும்பு தான் சொல்றாரு. அங்க வந்து உயிர் கிடையாது. அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற உடம்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலால் மூடப்பட்ட எலும்பு தான் வந்து அவங்க எதிர்பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்புடையார் தம் உடலும் பிறருக்கே என்பார், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார் அப்படின்றது இருக்கு. இதுதான் முதல் குறள்ல நம்ம வந்து பார்க்கக்கூடியதா வரும். அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 2வது குறள்ல பார்க்கிறோம். அதாவது அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு உரிய மட்டும் உரியது என்று எண்ணுவர், அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிவிடுவர் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அன்பு உடையவர் வந்து பார்த்தோன்னா தம் உடலும் பிறருக்கு என்பார். கரெக்டுங்களா? கரெக்ட் தான். ஏன்னா அன்பு இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா தன்னுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கு என்பர். அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நினைப்பாங்க. ஓகே. அப்ப 2 மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா வந்து வருது. அப்ப அவங்க இந்த அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்றதையும், அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பு போல் போத்த உடம்பு அப்படின்றதும் கான்செப்டா வச்சுதான் இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்தது 49வது கேள்வியா இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நடு நிலைமையிலேருந்து கேட்கப்பட்டது தான். 503ஆம் பக்கத்தில் நான் உங்களுக்கு காட்டினேன். நடு நிலைமையில பார்க்குறீங்க. அதில் அன்றே ஒளிய விடல் அப்படின்னு இருக்கு. அதாவது தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதனால வந்து பார்த்தோன்னா வந்து அன்றே ஒளிவிடல் என வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்றது இது மூலியமாவே வந்து பார்த்தோன்னா வந்து தெரிஞ்சுக்கலாம். நடுநிலைமை கடந்து உண்டாகும் செல்வத்தை தான் வந்து பார்த்தோன்னா வந்து அவரு கைவிட சொல்றாரு அப்படின்றது. அடுத்தது கிளைநரை அளக்கும் கோல் எது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நட்பு ஆராய்தல்ல இருந்து கேட்டிருக்காங்க. 506ஆம் பக்கம் போனீங்கன்னா நட்பு ஆராய்தல் சொல்லக்கூடியது இருக்கு. இந்த நட்பு ஆராய்தல்ல அதாவது கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்றது இருக்கு. ஓகே. இதை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லலாம். நமக்கு வரும் துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு. நமக்கு கஷ்டம் வருதுன்னா அதுல ஒரு நன்மையும் இருக்கு. ஏன்னா அந்த துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல். அப்ப அந்த துன்பம் தான் வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளோட உண்மையான நண்பர்கள் யாரு அப்படின்னு காட்டும். கஷ்டம் வரும்போது ஒரு நண்பன் கூட இருக்கானா, இல்ல வந்து பார்த்தோன்னா வந்து ஓடுறானா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த கஷ்டம் வந்து பார்த்தோன்னா வந்து வரதுலயே ஒரு நன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப கிளைநிறை அளக்கக்கூடிய கோல் எது? நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து வரக்கூடிய துன்பம் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்ப வந்து பார்த்தோன்னா விருந்தோம்பல்ல இருந்து ஒரு கேள்வி, 63வது கேள்வி அது. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர்? இதான் அந்த கேள்வி. இப்ப 497ஆம் பக்கம் விருந்தோம்பல்ல பார்க்குறீங்க. நம்மளுடைய பாடத்திட்டத்துல வந்து பார்த்தோன்னா வந்து விருந்தோம்பல்ன்றது 4வது தலைப்பா இருக்கு. இந்த இருக்கு. மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர்கள் உள்ளம் வாடிவிடும். அதாவது ஸ்மெல் பண்ணா வந்து அனிச்ச மலர் வந்து வாடி போயிடும். அது போல நம்ம முகம் மாறுச்சுன்னா வந்த விருந்தினர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து வாடிடுவாங்க. விருப்பமே இல்லாம தான் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க பரிமாறுறாங்களோ, விருப்பமே இல்லாம தான் அவங்க வீட்டுக்கு நம்ம வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய முகம் வந்து பார்த்தோன்னா வந்து மாறலாம் அப்படின்றது. அப்ப எப்ப முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர்கள் வாடிவர். ஓகேங்களா? அப்படின்றது தான் பார்க்குறோம். அப்ப முன்கூட்டியே உங்ககிட்ட நான் சொன்னதுதான். அழகு 7ல அவங்க கேட்ட 15 கேள்விகளும் 10ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்கள்ல தான் இருக்கு. ஓகே. இப்ப அதன் பிறகு இந்த 6 தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுல பல கேள்விகள் வெளி புத்தகம், சில கேள்விகள் பள்ளி புத்தகம். ஆனா அந்த பல வெளி புத்தக கேள்விகளை பள்ளி புத்தகத்துல கான்செப்ட் நம்ம படிச்சிருந்தாலே சில கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுல திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். என்னன்னா 69வது கேள்வி. அந்த 69வது கேள்வியை பார்க்கும்போது இதுவும் திருக்குறள் கேள்விதானே அப்படின்னு வந்து பார்த்தா நினைக்கலாம். அப்படி பார்த்தா 6 திருக்குறள் கேள்வியா மாறிடும். ஆனா அதை நான் திருக்குறள்ல சேர்க்கல. இருந்தாலும்
அந்த 69வது கேள்வியை பார்க்கும்போது அது திருக்குறள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பொருள் தொடர்பாக வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்குற மாதிரி என்ன கேள்வியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரியது போர் போட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு சொல்லக்கூடிய 559வது குறள். இந்த குறள்பால மிகுதி எனும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. இது சொற்பொருள் விளக்கம் மாதிரி தான். ஓகேங்களா? பரியதுனா என்ன, கோட்டைனா என்ன, யானைன்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகே, அது வராது அப்படின்னு. அப்போ பரியதா, கோட்டவா, கூறா, இதுதான் வந்து பார்த்தோன்னா குழப்பமாக வருது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பள்ளி புத்தகத்திலேயே இருக்குது. இப்போ நம்மளுடைய பிங்க் புக்லேயே வந்து பார்த்தோன்னா அது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க வெளியில் போனாலும் இது திருக்குறள் கேள்வி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா திருக்குறள் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க அந்த பொருள் உணர்த்தக்கூடிய வகையில் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா, நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தாமையாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி 400ல் இணை எழுத்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இணை எழுத்து, இந்த ஒரு பொருள் தரக்கூடிய சொற்கள், சொற்பொருள், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு முன்னாடி இருக்குது. இலக்கியம் சார்ந்து இல்லை, அழகு 7ல் கிடையாது. ஆனால் இந்த செய்யுள்கள், பாடல்கள், சங்க இலக்கியங்கள் இதை அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பொருள் தர மாதிரி கேட்கக்கூடிய வினாக்களாக இருக்குது. இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கேள்வியை நான் திருக்குறளில் சேர்க்கலை. ஓகேங்களா? இது திருக்குறள் கேள்வியாக நான் கருதலை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒருவேளை இல்லை இது திருக்குறள் கேள்வி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்படியே நினச்சிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய புத்தகத்தில் 167வது பக்கம். இதுதான் சொல்கிறேன்ல, என்னதான் வெளி புக்கிலேருந்து கேட்டிருந்தாலும் கேள்விகள் பள்ளி புத்தகத்தில் சில கான்செப்ட் நம்ம படிக்கிறது மூலிமா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 167வது தலைப்பு ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு. அதில் பாருங்கள், மிகுதி, சால, தவ, நனி, கூர், களி, இது எல்லாமே மிகுதி சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் தருது. அப்போ சால சொன்னாலும் அது மிகுதி தான், தவ சொன்னாலும் மிகுதி தான், நனி சொன்னாலும் மிகுதி தான், கூர் சொன்னாலும் மிகுதி தான், களி சொன்னாலும் மிகுதி தான். அப்போ மிகுதின்னு சொல்லக்கூடியது என்ன? இங்கே கூர் முடிஞ்சிருச்சு. நீ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தாலுமே பள்ளி புத்தகத்திலே குறிப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணிட முடியும். இப்படி சில கேள்விகளை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகத்துடைய அடிப்படையில் நீங்கள் முதல்ல வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த பாடத்திட்டத்தை படிங்க. அதன் பிறகு வெளி புத்தக விவரங்கள் தொடர்பாக என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் அழகு 7 வந்து பார்த்தோன்னா முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்து பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் நிச்சயமாக இந்த வெளி சோர்ஸ்னு ஒரு 40 கேள்வி 45 கேள்வி சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மையாலுமே அதை எங்கேருந்து தான் எடுத்தாங்க, அப்படி எடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய தகவல்களைனா இந்த விரிவாக்க பதிப்பு சொல்லக்கூடிய நம்ம புக்கில் சேர்த்துருக்கோமா அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால், தேர்வுக்கு முன்னாடி ஒரு புக்கோடைய வேல்யூ தெரியாமல் நம்ம இருக்கிறது வேற. இதில் எது கேள்வி வருமா வராதா சொல்லிட்டு. தேர்வு அறிவிப்பு வந்துருச்சு, நடக்க போகுது. உங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் ஆகணும். காரணம் ஏன்னா இந்த கேள்வினா வந்து பார்த்தோன்னா வந்து இப்படி கேட்டிருக்காங்க இந்த புக்கில் இருந்து, அந்த இடங்களை தான் நம்ம புக்கில் வச்சுருக்கோம், ஏன்னா தானே நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்கல அப்படின்றது. இப்போ அண்மையில் வந்து பார்த்தோன்னா வந்து தமிழக அரசுடைய வேலைவாய்ப்பு பயிற்சி துறையில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் தமிழுக்கானது குறிப்புகளை விட்டுருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதையும் நான் உங்ககிட்ட இங்கே சொல்லிடுறேன். என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிங்க் புக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் புக் பேஸ்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல, இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த கேள்வினா, ஓகேங்களா, இந்த புக்கில் இருந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையும் தான் கொடுக்குது. பரவாயில்ல, அப்போ வேலைவாய்ப்பு துறைக்கும் வந்து பார்த்தோன்னா ஓகே இந்த புத்தகம் நல்லா இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். எதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு சொல்லிடல, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அடித்து வச்சு போகக்கூடாதுல்ல நம்ம. ஓகேங்களா? இப்போ மற்ற டாபிக்னா வந்து ஸ்கூல் புக்கில் தான் நம்மளும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதை சொன்ன வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஸ்கூல் புக்கில் தானே எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது நீங்களே சொல்லிடுவீங்க. பட் ஆனால் ஒரு டாபிக் காட்டுறேன் உதாரணத்துக்கு, அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து மனசாட்சி அடிப்படையில் அந்த பிடிஎஃப் போய் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். இப்போ உவேசா சாமிநாதன் ஐயாவை பற்றியும் தேப்பவுமி பற்றியும் சி லக்வானர் பற்றிய செய்திகளில் உவேசா ஐயாவை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த பாடம் அப்படியே இருக்கா, இந்த பாடம் அப்படியே வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதுபோல் பாடத்தைனா வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கவே மாட்டாங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஓல்டு கொஸ்டின்ஸு, அதை நான் அடுத்தது வரேன். இப்போ வந்து உவேசா ஐயாவை பற்றி தமிழ்நாட்டில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இதுவும் பயன்படுத்திருக்காங்க.
ஓகே. இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா, நம்பளும் ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்கோம். தேப்போமி ஐயாவை பத்தி ஸ்கூல் புக்ல கிடையவே கிடையாது. அடுத்தது லெக்குவானர் ஐயாவை பத்தி ஸ்கூல் புக்ல கிடையாது. உண்மையாலே நீங்க அந்த மெட்டீரியல்ல போனீங்கன்னா, இங்க ஆரம்பிக்கிற தேப்போமி ஐயாவை பத்தி இந்த காணல் வரி முதற்கொண்டு இந்த காணல் வரியை நாங்கள் ஓப்பனாக சொல்லனா வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சில் இந்த காணல் வரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது கேட்கப்பட்ட இடம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு புத்தகம். இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து பார்த்தோன்னா வந்து உண்மையிலே கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து தான் புத்தா பப்ளிகேஷன் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா இங்கேருந்து அப்படியே இது வரைக்குங்க அப்படியே அந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தோன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. லக்வானரை பற்றி அப்படியே ஃபுல்லாக அந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தோன்னா வந்து அப்படியே. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக்குமே அவங்க இந்த புக்கை நம்ம புக்கை வச்சு தான் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஓல்டு கொஸ்டின் சொல்லிட்டு சில கேள்விலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு கொஸ்டினுமே அவங்க டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகள்னா அலசி ஆராய்ச்சி கொடுத்த மாதிரினா தெரியல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம புக்கில் ஒரு பாடம் முடிஞ்சோடனே இந்த ஸ்கூல் புக் பேஸில் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ஒரு பாடம் முடிஞ்சோடனே என்ன பண்ணியிருப்போம்னா டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து சில கோடுனா கொடுப்போம். ஏஎஸ்ஜிஎஸ் 2024, ஏஏஓஜிஎஸ் 2024 அப்படின்னா நீங்கள் முன்னாடி போய் செக் பண்ணிக்கணும். இந்த கோடையை அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் போய் பார்த்தா தெரியும். அப்படியே வந்து பார்த்துட்டு இந்த கோடு என்னவோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. எத்தவங்க முழுமையாக எடுத்தாங்கன்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை கேள்வி இருக்குது, இதில் வந்து சும்மா ஒரு 3 கேள்வி 4 கேள்வி போட்டு ஓல்டு கொஸ்டின் இதுதான் இப்படிதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்னும் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையாக படிக்கும்போது இன்னும் நல்லா கொடுக்கலாம். இன்னும் அவுட் சோர்ஸ் தான் போகலை. இது தெரியாமலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நீ வெளியே போக மாட்டாங்க, ஸ்கூல் புக் தான் கேட்பாங்கன்னா, கவர்மெண்ட் வெளியிட்ட மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேஸில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த வாட்டி வெளில போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களை குழப்புறாங்க. அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல் புக் பேஸில் நம்ம புக்கை வச்சு, அதில் நான் எந்த தயக்கமும் சொல்ல விரும்பல. நம்ம புக்கோடைய அடிப்படையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக் பேஸ் தான். இதுதான் சொல்கிறேன். இன்னும் கருப்பு புக்குனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலை. ஓகே, அப்போ இந்த ஸ்கூல் புக் பேஸில் இருக்கக்கூடிய தகவலை எடுத்து அப்படியே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரியாத சில பேர் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டி ஸ்கூல் புக் மட்டும்தான் வரும்னு ஒரு தப்பான வந்து பார்த்தோன்னா பார்வையை கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலே ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டாங்கன்னா எங்களுக்குமே சந்தோஷம்தான். ஆனால் அவங்க பாடத்திட்டத்திலேயே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. அழகு 7 மட்டும்தான் ஸ்கூல் புக்கு, மீதி வந்து அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, இங்கே அதுதான் விஷயம். ஸோ இது எதுக்கு சொல்லுவோம்னா, அந்த மெட்டீரியலில் ஆச்சரியம் இது. பரவாயில்லப்பா, நம்ம புக்கிலேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சந்தோஷம்தான். ஓகேங்களா, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, அது வருத்தம் தான். மிகப்பெரிய அடுத்த வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலில் சில டாபிக் நான் பார்ப்போம். மயங்கொலி சொற்கள், இந்த இருபொருள் தரக்கூடிய சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும், அடுத்து வந்து குரில் நெடில் வேறுபாடு, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. உண்மையாலே குரூப் 4 குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற 2025 கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே பேசிக்காக கொஞ்சம் உட்காந்து செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் இந்த புக்கெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இதுலேருந்து தான் அவங்க கேள்வி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அகராதிகள்லாம் யூஸ் பண்ணணும், அந்த புத்தகம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அதன் அடிப்படையில் தான் நம்ம விரிவாக்க பதிப்பு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏனோ தானோ வந்து பார்த்தா வந்து அந்த வார்த்தைகள்லாம் ரேண்டமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ மெட்டீரியல் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியே கொடுத்துருச்சு, சாரி தமிழக அரசே வந்து வேலைவாய்ப்புத்துறை பயிற்சி நிறுவனமே கொடுத்துருச்சு, அதை நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கலாம் சொல்லிட்டு அதை தான் படிப்பாங்க. ஸோ இதை தான் சொல்லுவார், எதை படிக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அதன் பிறகு அந்த கொஸ்டின்ஸ்னால் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்றதுக்கான இடம். ஓகேங்களா, இதை தான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. குரில் நெடில் வேறுபாடு அவங்க லாஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2 மெயின்ஸில் என்ன புத்தகங்கள் யூஸ் பண்ணாங்களோ, என்ன அகராதிகள் யூஸ் பண்ணாங்களோ அதை தான் நான் யூஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா, நான் அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வீடியோவில் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தை வந்து குறை சொல்கிறதுன்னு கிடையாது. ஏன்னா பல மாணவர்கள் இல்லாமல் இருக்கிறதால தான் அவங்களுக்காக தான் அந்த நிறுவனம் வந்து பார்த்தோன்னா வந்து மெட்டீரியலை கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றத ஒரு நல்லா கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா, ஏன்னா தனியார் நிறுவனங்கள் நாங்களே புக்கு போடுறோம், எங்களன்னா விட பெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா வந்து கொடுக்கணும்.
ஓகேங்களா? அப்போ தான் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டி போடுறோம். நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு புக்லேருந்து எடுத்துட்டு, சும்மா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்க எடுத்து அப்படியே போட்டுட்டு, அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. சரி, நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ பத்தி தெளிவா சொல்றேன். அடுத்தது குரூப் 4மே நான் சொல்லி ஆகணும். காரணம் ஏன்னா, சும்மா குரூப் 2வ மட்டும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. குரூப் 4ம் பார்க்கணும். அனலைஸ் பண்ணணும். ஏன்னா, குரூப் 2 கூட பொது தமிழ், பொது ஆங்கிலம்னு இருக்கு. அதோடைய போட்டித்தன்மை வேற. ஆனா குரூப் 4 அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க வந்து தமிழ் தான் கட்டாயமா இருக்கு. 100 கேள்வியும். ஸோ, அவங்க தமிழ் வந்து குரூப் 4 விட குரூப் 2வ விட குரூப் 4 தான் கஷ்டமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அப்படிதான் கடந்த முறை இருந்தது. இந்த முறை எளிமையாச்சுன்னா சந்தோஷம் தான். ஆனா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, 20,00,000 பேர் 100 கேள்வி தமிழ்ல மட்டும் தான் எடுக்கணும். அங்க பொது ஆங்கிலமே கிடையாது லாங்குவேஜ்ல. ஸோ, அதனால அவங்க வந்து கஷ்டமா தான் படுத்தி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குரூப் 4யே நம்ம பார்க்கணும். எப்படிலாம் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்றத குரூப் 2 மெயின்ஸையே பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப இது நான் அதிகமா பேசினதுக்கு விரும்பல. ஆனா, இத மட்டும் நான் லாஸ்ட்டு சொல்லிட்டு போயிறேன். புத்தகங்கள் மட்டுமே அவங்க பயன்படுத்திய இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பிற மொழி சொற்களுக்கு சில புத்தகங்கள்லாம் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த விரிவாக்க பதிப்புல. ஆனா, அவங்க இந்த உயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ் இணைய கல்விக் கழகத்தில வெப்சைட்லேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம தேடி போகும்பொழுது, இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு அது ரிலேட்டடா இருக்கிறது கிடைக்கும். அது எல்லாமே தொகுத்து தான் நம்ம படிக்கணும். ஓகே. ஆனா, இது புக்கு விற்பனைக்காக இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில உண்மையாலுமே நீங்க அத ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த தமிழுக்கே வச்சுக்கிட்டு அரைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்கூல் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, அங்க போய் தேடுறேன், இங்க போய் தேடுறேன். உண்மையாலுமே டைம் ரொம்ப ஆகும். ஓகே. முடிஞ்சா புத்தகத்த வாங்கிக்கோங்க. ஏன்னா, ஜிஎஸ் நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. அதுலயும் குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ் ஸ்கூல் புக்ல இருந்து தான் எல்லா கேள்வியும் வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, அது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஆனா குரூப் 4 அப்படி கிடையாது. குரூப் 4 ஸ்கூல் புக்கு ரொம்பவே கை குடுக்கும். ஆனா, ஜிஎஸ் குரூப் 2க்கு கையே குடுக்காது. நீங்க உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்ஸ தான் ஃபோக்கஸ் பண்ணணும் குரூப் 2ல. பொது தமிழ நீங்க ஃப்ரீ பண்ணிடணும். ஓகேங்களா? குரூப் 4 பொறுத்தவரைக்கும் பொது தமிழுக்கு நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. பெரும்பாலும் வந்து ஸ்கூல் புக் கேள்வி தான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அது பிரச்சனை கிடையாது. ஓகே. அப்ப தமிழுக்கு குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தேடிக்கிட்டு அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இல்லாம, ஓகே. இப்ப நான் உண்மையிலேயே வந்து 15 கேள்வி காட்டுனேன். ஸ்கூல் புக் பேஸ்ல. இதுக்காக வந்து 6லேருந்து 12 வரைக்கும் புது புக்கு, பழைய புக்கு எல்லாம் அடுக்கி வச்சுன்னு இருக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 15 கேள்விய தேட சொல்லி நானே உங்ககிட்ட குடுக்குறேன்னா, நீங்க தேடுறதுக்கும், நான் இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா தேடி குடுக்குறதுக்கும் ஆகக்கூடிய நேரம்ன்றது கம்மி. ஏன்னா, அந்த புக்ல இருக்கா, இந்த புக்ல இருக்கா, அங்க போய் தேடணும். ஏன்னா, அவ்வளோ பக்கங்கள் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. இது மட்டும் தான். இதுதான் தொகுப்பு. ஒருவேளை இத நீங்க கைப்பட எழுதி வச்சுக்கிறீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகேங்களா? இல்லன்னு சொல்லல. ஏன்னா, அதுதான் தேவை. அதுதான் நாங்க பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ, ஸ்கூல் புக்க அடுக்கி வச்சுக்கிட்டு இந்த 15 கேள்வி ஒரு கேள்வி போச்சுதா இல்லன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல. ஆனா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 கேள்வி அப்படியே வருதுல்ல. நீங்க ஸ்கூல் புக்க அடுக்கி வைங்க. ஓகேங்களா? இந்த பகுதி 7க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புக்க அடுக்கி வைக்கிறேன். ஓகே. பக்கம் பாருங்க. கிட்டத்தட்ட அலகு 7 இங்க ஆரம்பிக்குது. வெறும் இதுதான். இவ்வளோ பக்கம் தான். 15 கேள்வி அப்படியே. ஓகேங்களா? ஆனா இதே ஸ்கூல் புக்கா இருக்குன்னா, எந்த பாடத்துல இருக்கு? 7வது அங்க இருக்கணும். இங்க பழைய புக்கு, புது புக்குன்னு இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வருது. ஓகேங்களா? இந்த புக்க வந்து நீங்க ஸ்கூல் புக் பேஸ்ல வந்து பண்ணிக்கலாம். விரிவாக்க பதிப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா, அடுத்த வீடியோல நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே இந்த புக்க நம்ம வாங்கி ஒரு வாட்டியாச்சும் புரட்டிடலாம் அப்படின்ற நம்பிக்கைய நெக்ஸ்ட் வீடியோ குடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க் யூ.